போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலில் இன்றைக்கி நம்ம வந்து கோல்டு ஆங்க்லெட் கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். மோஸ்ட் ஆஃப் த கலெக்ஷன்ஸ் வந்து டெய்லி வேர் பண்ணுற மாதிரியும் இருக்கும், சிலது வந்து கொஞ்சம் ஃபங்க்ஷன் வேருக்கு பண்ணுற மாதிரியும் கலெக்ஷன்ஸ் இருக்கும். இவங்ககிட்ட வந்து உங்களுக்கு கோல்டு ஆங்க்லெட்டில் லைட் வெயிட்லேருந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். லைக் ஒரு 6 கிராம்லேருந்தே உங்களுக்கு வந்து கோல்டு ஆங்க்லெட் கலெக்ஷன்ஸ் இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப்னா பாருங்கள். 6 கிராம்ஸ்லையும் நிறைய காமிச்சிருக்கேன். 6, 8, 10, 12 அந்த மாதிரி எல்லா விதமான கிராம் வெயிட்லையும் டிசைன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் லட்சு ஃப்ரம் லட்சஸ் லைஃப்ஸ்டைல் சேனல். லாஸ்ட் டைம் நம்ம சில்வர் ஆங்க்லெட் கலெக்ஷன்ஸ் வந்து போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் கோல்டு ஆங்க்லெட்ஸில் வந்து லைட் வெயிட்டில் போட சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு நிறைய விதமான கலெக்ஷன். அதில் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி செயின் வித் பால் டைப்பு, அதிலே வந்து ரோடியம் அண்ட் கோல்டு ஃபினிஷில் வர மாதிரி ஒரு சின்னதாக வந்து அந்த ஷெல் மாதிரி ஒரு டைப் வந்துருக்கும் அங்கங்கே அந்த செயினில், அந்த மாதிரி இருக்குது. மோஸ்ட்லி வந்து அந்த ஷெல் மாதிரி வரக்கூடிய அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹார்டின் மாதிரி வரக்கூடியதில் கொஞ்சம் லைட் வெயிட்டில் வந்திருக்கும். 6 கிராம் 7 கிராம்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து 7லேருந்து 12 கிராம் லாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா செயின், வெறும் செயின் இருக்கும். அது வந்து 12 கிராம். இது வந்து செயின் வித் கோல்டு பால் அண்ட் ரோடியம் பால், இதெல்லாமே வந்து 12 கிராம்ஸ் அந்த மாதிரி வரும். மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி தின் வித் இந்த பால்ஸ் செயின்ஸ் வந்து நிறைய பேர் செலக்ட் பண்ணுறாங்க. அதுவே எனக்கு கொஞ்சம் ஃபங்க்ஷன் வேறாகவும் வேணும், இன்னும் கொஞ்சம் கிராண்டாகவும் பார்க்குறதுக்கு நல்ல பார்வையாக வேணும்னா இந்த மாதிரி செயின் மாதிரி வரும். இது வந்து கொஞ்சம் திக் செயின் தான், 16 கிராம்ஸ் அந்த மாதிரி வரும். பட் டெய்லி வேர் பண்ணுறதை விட நீங்கள் வந்து ஃபங்க்ஷனல் வேர் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல லைஃப் வரும். டெய்லி வேர் பண்ணோன்னா நம்ம கொஞ்சம் பார்த்து தான் வந்து நம்ம டெய்லி வேர் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு 20 கிராம்ஸ் வருது. நல்லா திக்கான ஒரு செயின். இது ஃபுல்லாகவே செயின் பேட்டர்ன் தான். இதுலேயே வந்து உங்களுக்கு 6, 7 கிராம்ஸ்லையும் இருக்குது. பட் இந்த செயின் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். உங்களுக்கு அந்த பேட்டர்ன் தின்னாக இருந்தாலுமே லுக் வைஸு அதோட திக்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா பட்டையாக 4 பவுண்டில் வரக்கூடியது. நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய பேட்டர்ன். இது கொஞ்சம் டெய்லி வேர் கூட பண்ணலாம் நீங்கள். அண்ட் அட் த சேம் டைம் ஃபங்க்ஷன் வேருக்கும் நல்லாயிருக்கும். அது இது 16 கிராம்ஸ் வரும். இது வந்து தின்னாக வரக்கூடியது. ஆனால் அந்த கிட்ட அந்த உள்ள கேப்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா கரெக்டாக ஃபில்லிங்காக வந்திருக்கும். அண்ட் இந்த பேட்டர்ன் 7.9 கிராம்ஸ். நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் பேட்டர்ன். இந்த செயின் வித் இந்த குட்டி குட்டியாக பால்ஸ் வருது பார்த்திங்கன்னா, அது வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் டிசைன். பட் இதெல்லாமே கூட கொஞ்சம் ஃபங்க்ஷன் வேர் அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணலாம். அதுவே இது வந்து 20ல் வரும். இது வந்து 20, 24, 32 வரைக்கும் இருக்குது. அதில் ரோடியம் அண்ட் கோல்டு பால்ஸ் இருக்கிற மாதிரி. இது மல்டி கலர் ஃபேன்சி யூசேஜ் தான். இது வந்து 13 கிராம் 12 கிராம் அப்படி வரும். எல்லாத்துக்கும் அதோட கிராம் வெயிட் நான் வந்து மேலேயே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இப்போ நார்மலாக ஒரு ஆங்க்லெட் வந்து நம்ம டெய்லி வேர் பண்ணணும் அப்படின்னா, ஒரு அதுலேயும் கோல்டில் நம்ம வந்து டெய்லி வேர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு 3/7 to 4/7 அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் திக்னஸ் நல்லாயிருக்கும். அது வந்து நம்ம டெய்லி வேர் பண்ணால் அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்மளுக்கு கட் ஆக சான்ஸ் இல்லை. அதே வந்து ஒரு 7 கிராம்ஸ் 8 கிராம்ஸ் 15 கிராம்ஸ் 12 கிராம்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும். இல்லை ஒரு ஃபங்க்ஷன் டைம்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு, ஒரு அக்கேஷ்னலாக ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ஸில் யூஸ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஆங்க்லெட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. பட் சில பேர் வந்து கோல்டு ஆங்க்லெட் ஸ்பெசிஃபிக்காக வாங்குவாங்க. அதுலேயும் டெய்லி வேர் பண்ணுறவங்களும் இருக்காங்க, அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன்ஸை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா அழகாக வந்து மெயின்டைன் பண்ணலாம். இதுலேயே வந்து செயின் பேட்டர்ன்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 கிராம்ஸ் 16 கிராம்ஸ், இது 20 கிராம்ஸ். இது ஆக்சுவலாக நல்ல ஃபாஸ்ட் மூவிங். 20, 24லாம் நல்ல ஃபாஸ்ட் மூவிங் டிசைன். அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 20, 24 அண்ட் இது வந்து 12 அண்ட் சைஸஸ் இருக்குது. மோஸ்ட்லி வந்து 8.5, 9, 9.5 அந்தந்த காலுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் அதையும் செக் பண்ணிக்கணும் நீங்கள். அண்ட் இதெல்லாம் கொஞ்சம் திக்காகவே இருக்கும். 20 கிராம்ஸ் இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அந்த குட்டி குட்டி பால்ஸ் வச்ச மாதிரி வரும். அதுலேயே இது வந்து நல்ல ஃபாஸ்ட் மூவிங். 23 வரும். சில செயின்ஸ் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் சைட் ஃபினிஷிங்கு, சிலது வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் அதுதான் பார்த்து சூஸ் பண்ணணும். ரொம்ப ரஃப்பாகவும் இல்லாமல் கொஞ்சம் நல்ல நல்ல அந்த ஸ்மூத்னஸ் இருக்கிற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கம்ப்ளீட்டாக ஃபேன்சி ஐட்டம். இது டெய்லி வேர் விட ஒரு அக்கேஷனலாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதிலே வந்து செயினில் குட்டி குட்டி ஃப்ளவர் இருக்கிற மாதிரி, இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டபுள் காயின் டிசைன் இருக்கிற மாதிரி, இது எல்லாமே நம்ம சில்வரில் வரும் இல்லையா, அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லா ப்ரிட்டியாக இருக்கும். ஆனால் வியர் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். அதுலேயே செயின் வித் குட்டி குட்டி ஹேங்கிங்ஸு, இதெல்லாம் கூட செயின் வித் ஹேங்கிங் தான். ஒரு மாதிரி சின்னதாக ஷெல் டிசைன் மாதிரி வந்திருக்கும். லைட் வெயிட் தான். ஒரு மாதிரி இலை மாதிரி ஒரு மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், நல்லா தெரியும். ஸோ அந்த ஒயிட் பேக்ரவுண்டை விட இதில் நல்லா அழகாக தெரியுது. எல்லா டிசைனுமே ரொம்ப நல்லா இருக்கும். நேரில் பார்க்க ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நல்லா லைட் வெயிட் அப்படின்னா இது தான் 6 கிராமில் வரக்கூடியது. இதில் இன்னும் நிறைய டிசைன் இருக்குது. 6 கிராமில் நிறைய காமிக்கிறேன் உங்களுக்கு நான். ஸோ செயின் மாதிரி வந்திருக்கும், சின்ன செயின் மாதிரி. இது வந்து 18 கிராம். இதுக்கு முன்னாடி இலை டிசைன் பார்த்தோம்ல, இதில் வந்து கொஞ்சம் கிட்ட கொடுத்துருப்பாங்க. அது மேலேயே அந்த இலை மேலேயும் ஒரு கட் ஃபினிஷிங் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. 18 கிராம்ஸ் வருது. இதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலாவும் குட்டி குட்டி இலை மாங்காய் டிசைன் மாதிரி வருது. இது ஷெல் டிசைன் அகெயின். இது பார்த்திங்கன்னா 18 கிராம் கிட்ட வரக்கூடிய இலை மாடல்.
நீங்கள் ஷோரூம் போகிறீங்க அப்படின்னா அந்த காலில் வந்து நீங்கள் ஜஸ்ட் போட்டு பாருங்கள், உங்களுக்கு அந்த சைஸ் எப்படின்னு சொல்லி வருது அப்படின்னு பார்த்துட்டு. ஏன்னா மோஸ்ட்லி வந்து டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸஸையும் நீங்கள் பெர்ஃபெக்டாக பார்த்து பர்ச்சேஸ் பண்ணணும். இதில் இந்த ஃபஸ்ட்டு 2 டிசைன் வந்து நல்ல ஃபாஸ்ட் மூவிங் பேட்டர்ன். அது நிறைய பேர் அந்த ஸ்டோன் மாதிரி ஒரு கலர் ஒர்க் இருக்கு இல்லையா, அது நிறைய பேர் கேட்டு வாங்குவாங்க. அப்புறம் இந்த மாதிரி பீட்ஸ் ஒர்க்கு, இது எல்லாமே ஃபேன்சி யூசேஜ் தான், எதுவுமே டெய்லி ஒர்க் கிடையாது. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபேன்சியாக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இந்த டைமண்ட் மாதிரி வரக்கூடிய ஒரு ஸ்டோன் மாதிரி அந்த ஷேப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க, கலர் ஸ்டோனு. இதெல்லாமே கூட உங்களுக்கு ஒரு மல்டி கலர் ஸ்டோன் தான், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு. இதில் செயின்ஸ் எல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு 5 கிராம் 6 கிராம்லலாம் செயின்ஸு. அது வியர் பண்ணால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். அதே கான்செப்டில் உங்களுக்கு கொலுசு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ட்ரே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா சிம்பிளாக வியர் பண்ணுறதுக்கு, ஃபேன்சியாக வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இல்லை 1 சவரனில் நிலா டிசைன்லாம் இருக்கிற மாதிரிலாம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு 1 சவரன்லேயே அழகான கொலுசு. அதுலேயே வந்து பிளாக் பீட்ஸ்லேயும் வந்து கொலுசு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுலேயும் வந்து கொலுசு வச்சுருந்தாங்க. இது வந்து 7 கிராம்ஸ் 7.5 அந்த மாதிரி வரும். அதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு மிக்கி ஃபேஸ் இருக்கிற மாதிரி, இல்லைனா ஒரு சின்னதாக வந்து ஒரு டெடி ஃபேஸ் இருக்க மாதிரி ஒரு சின்ன சின்ன இருக்க மாதிரி டிசைன்ஸும் இருக்குது அதில். அதே மாதிரி ரோஸ் கோல்டு ரோடியம் ஃபினிஷிங்கில் வர மாதிரி இது வந்து ரொம்ப கம்மி, 6 கிராம்ஸ் அந்த பட்டர்ஃப்ளை மாடலில் வரக்கூடிய டிசைன். இது ஆக்சுவலாக வந்து டபுள் லேயர் கொலுசு. டபுள் லேயர்லேயே உங்களுக்கு அந்த பால்ஸ் வச்சு வரும். இந்த மாதிரி ஒரே கொலுசுலேயே டபுள் லேயர் கொடுத்துருப்பாங்க. சூப்பராக இருக்கும் வித் குட்டி சலங்கையோட. இதில் எந்த சலங்கையிலுமே சவுண்டெல்லாம் வராது, அந்த லுக் வைஸ் தான் உங்களுக்கு. ஸோ வெள்ளி கொலுசில் தான் நம்மளுக்கு அந்த சலங்கையில் சவுண்ட் வரும். கோல்டில் வந்து சவுண்டு வருது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஏன்னா லைட் வெயிட் இல்லையா. ஸோ அதனால் பார்க்கறதுக்கான பார்வையாக இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து சவுண்டெல்லாம் வேண்டாம், சிம்பிளாக அப்படி போட்டுக்கிற மாதிரி தான் நிறைய பேரும் கேட்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் டிசைன்ஸும் வச்சுருக்காங்க இப்போது. அண்டு இந்த பேட்டர்ன் வந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், லைக் ஒரு ஹேண்ட்மேட் செயின் லுக்கு எப்படி இருக்கும் அதை மாதிரி ஒரு லுக் இருக்கும். பட் அந்த அளவுக்கு திக்னஸ் இல்லை, ஏன்னா எல்லாமே 7 கிராம் 8 கிராம் அந்த மாதிரி தான், லைட் வெயிட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி. பட் எல்லாமே ஃபேன்சி லுக்கில் வரக்கூடிய டிசைன்ஸ் தான். நல்ல ஒரு லைட் வெயிட்டில் பட்ஜெட்குள்ளே பர்டிகுலராக கோல்டு கொலுசு வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் ஷோரூம் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நல்லா ப்ரிட்டியாக லைட் வெயிட்டில் சூப்பராக வச்சுருக்காங்க. அதுலேயே வந்து 7 கிராம் 6 கிராம் அதை மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வெயிட் சூஸ் பண்ணும்போது நீங்கள் டெய்லி வேறு அக்கேஷனல் வேறு யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை வந்து தினமும் வந்து போட்டுட்டு கழட்டுறீங்களா, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி அக்கேஷனல் வேறு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம லைஃப் லாங் அந்த மெயின்டைன் பண்ண முடியும் அந்த டிசைன்ஸ் எல்லாம். இதெல்லாமே வந்து ஹெவி ஜிமிக்கி, இது ரொம்ப நல்லா இருந்தது. ஜிமிக்கிக்கு பர்டிகுலராக தனியாக வந்து ஒரு வீடியோ வேணும்னா கீழே மறக்காமல் சொல்லுங்கள். இந்த டிசைன் அப்போ தான் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, அந்த ஸ்டெப் வைஸில் வரக்கூடிய பெரிய பெரிய ஜிமிக்கி. இது வந்து 3 சவரன்லேருந்து 4-4.5 பவுண்ட் வரைக்கும் வரக்கூடிய கலெக்ஷன். அதுலேயே வெரைட்டி பேட்டர்ன்ஸு, மோஸ்ட்லி வந்து ஸ்டோனில் வரக்கூடிய நிறைய டிசைன்ஸ் வந்து இந்த மாதிரி பிளெயின் கோல்டில் பண்ணியிருக்காங்க. அதுலேயே இந்த டிசைன் பாருங்கள், இது வந்து 26 கிராம்ஸ்ன்னு நினைக்கிறேன், 29 கிராம்ஸு. கொஞ்சம் நல்லா பெரிய டிசைன். அண்ட் அதே மாதிரி ஸ்டெப் வைஸ் வந்திருக்கு, ஒரு குட்டி ஜிமிக்கி, அதுக்கு கீழே பெரிய ஜிமிக்கி, கீழே ஒரு ஹேங்கிங் வந்திருக்கு. அண்ட் இந்த செயின் பேட்டர்ன் இதெல்லாமே கூட நல்ல மூவிங் தான். அண்டு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்கமிங் என்ன வீடியோ வேணுன்றது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மேலே வரிசையில் அந்த மேலே 2 ஜிமிக்கி இருக்கு இல்லையா, அது வந்து 36 கிராம்ஸ் வரும். மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு 24, 26, 29 அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.